ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டீலிங் நெகட்டிவ் எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சிகளை எப்படி கையாளுவது. உணர்வு, உணர்ச்சி, ஃபீலிங், எமோஷன். உணர்வுன்றது ஒரு ஃபீலிங், உணர்ச்சின்றது எமோஷன். ஸோ ஃபீலிங் வந்து நல்ல ஒரு விஷயம், அதாவது எல்லாருமே ஃபீல் பண்ணுறது. உணர்வுகள் நம்ம எப்போவுமே உணர்ந்துட்டு இருக்கோம். எண்ணங்கள் வந்து உணர்வுகளை உருவாக்குது. A thought creates a feeling. ஆனால் அந்த உணர்ச்சின்றது உணர்வுலேருந்து உருவாக்கப்பட்டது. எப்போ உணர்வுகள் வந்து கைமீறி போகுதோ அப்போ அது உணர்ச்சி ஆகுது. அது ஃபீலிங்ஸ் எப்போ வந்து நம்ம ஃபீலிங்ஸ் வந்து நம்ம பேலன்ஸை விட்டு போகுதோ அப்போ அது இமோஷன் ஆகுது. அப்போ தான் நம்ம சொல்கிறோம், நான் இமோஷனல் ஆகிட்டேன், நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நார்மலாக உணரும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் உணர்ந்துட்டு இருக்கேன். இப்போ நான் அன்பை உணர்றேன், இப்போ நான் வந்து அமைதியை உணர்றேன், இப்போ நான் வந்து ரொம்ப கருணையை உணர்றேன். உணர்வுகள்ன்றது நம்ம எப்போவுமே உணர்ந்துகிட்டே இருக்கும். எண்ணங்கள் கிரியேட் பண்ணுறோம், அப்போ உணர்றோம். ஆனால் உணர்ச்சின்றது எப்போ அந்த உணர்வுகள் வந்து கைமீறி போகுதோ, அதாவது என்னுடைய கண்ட்ரோலை மெட்டி போகுதோ. இப்போ அன்புக்கு பதிலாக யாராவது எதை சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து கோபம் வருது. அப்போ அந்த கோபம் வந்து உணர்வுன்னு சொல்லுவேன். அந்த உணர்வு வந்து அடுத்த லெவலில் போய் உணர்ச்சி ஆயிடுது. என்னால் அதை வந்து என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு வந்து உணர்ச்சியாக போய் என் இதயத்தை வந்து தாக்குது, என் இதயம் வந்து வலிக்குது. ஸோ அப்போ அதை உணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த உணர்ச்சி ஆகும் போது என் மைண்டில் வந்து எக்கச்சக்கப்பட்ட தாட்ஸ் உருவாகுது, எண்ணங்கள் உருவாகுது. ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடந்திருக்கணும், அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து உணர்ச்சியாக இருக்கும் போது வந்து எக்கச்சக்க எண்ணங்கள் வருது. இதே உணர்வாக இருக்கும் போது எண்ணங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ நான் அன்பை வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து ஃபீல் பண்ணுறேன், இல்லை வேலையில் ரொம்ப நல்லா நடக்குது, எல்லாமே ரொம்ப நல்லா நடக்குது அப்படின்னும் போது ரொம்ப நார்மலான ஒரு எண்ணங்கள் போயிட்டுருக்கு மனசில். அப்போ ஃபீலிங்கும் நார்மலாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க அப்படின்னா எண்ணமும் அமைதியாக இருக்குது, உணர்வும் வந்து ஒழுங்காக போயிட்டுருக்கு. ஓகே, நல்லா இருக்குது, இல்லை ரொம்ப அமைதியாக இருக்குது, இல்லை ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதே வந்து ஒரு பாஸில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இல்லை வீட்டில் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, இல்லை குழந்தைங்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்கிறோம், ஐயோ இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ அந்த பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு, எக்கச்சக்கமாக ஓடுது. அந்த எண்ணங்கள் ஓட ஓட என்னுடைய உணர்வு என்ன ஆயிடுது, உணர்ச்சியாக மாறி போயிடுது. அப்போ என்னால் வந்து என்னுடைய மனசு, என்னுடைய இதயம், என்னுடைய புத்தி எல்லாமே வந்து அவுட் ஆஃப் பேலன்ஸ். என்னால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று கோவப்பட்டு வெளிப்படுத்திடுறோம், இல்லை கத்திடுறோம், இல்லை ஏதாவது அவங்க திட்டிடுறோம், இல்லை மூஞ்சி தூக்கி வச்சுப்போம், அதாவது அப்செட் ஆகிடுறோம். ஸோ இப்போ இது மூலமாக இமோஷன்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் வெளிப்படுத்தி ஆகணும். ஸோ இமோஷன்ஸ், உணர்ச்சிகளை வந்து 2 விதமாக நம்ம வந்து வெளிப்படுத்தலாம். ஒன்று, நம்ம பாசிட்டிவாக வந்து சொல்கிறத வந்து பாசிட்டிவாக சொல்கிறது நம்ம உணர்வுன்னு தான் சொல்லுவோமே தவிர, உணர்ச்சின்றது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது நெகட்டிவ் இமோஷன். எப்பவுமே சந்தோஷத்தை வந்து நான் இமோஷனல் ஆகிட்டேன், சந்தோஷமாயிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சந்தோஷம்ன்றது ஒரு ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு. ஸோ சந்தோஷம்ன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங். இதே கோபம், பொறாமை, போட்டி, மற்றவங்களை வந்து கேலி பண்ணுறது, அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இல்லை வந்து பிளேம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பயம், டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் இமோஷன். அதை வந்து உணர்ச்சின்னு தான் சொல்லுவோம். உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர, சந்தோஷத்தையோ அமைதியோ உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இமோஷன்னாவே எனர்ஜி இன் மோஷன் விச் இஸ் கோயிங் பியாண்ட் மை கண்ட்ரோல். என்னுடைய கண்ட்ரோலுக்கு முன்னாடி தாண்டி போயிடுது. அதை வந்து நம்ம வந்து நெகட்டிவ் இமோஷன் அப்படின்னு சொல்கிறோம். சில பேர் வந்து பாசிட்டிவ் இமோஷன் கூட சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த டைமில் நெகட்டிவ் இமோஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸை நான் எப்படி டீல் பண்ணுறது, எப்படி நான் வந்து கையாளுறது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இமோஷன் வந்து நம்ம 2 விதமாக வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம் நம்முடைய உணர்ச்சிகளை. ஒன்று, நம்ம வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு இது வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது நம்ம காமிக்கிறோம், வெளிப்படுத்துகிறோம். இது நம்ம முகத்திலேயோ இல்லை நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாகவோ நம்ம காமிச்சு விடுறோம். அது வெளிமுகமாக வந்து கோவப்படுறோம், இல்லை வந்து அந்த வெறுப்பை காமிச்சிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஃபர்ஸ்ட் டைப். இங்கிலீஷில் வந்து ஆக்டிவ் அக்ரெசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது விதமான வெளிப்பாடு எப்படின்னா, வெளியில் காமிக்க யாருக்குமே தெரியாது நீங்கள் அப்செட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் வச்சு அதை புகஞ்சிட்டு இருப்பீங்க.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் அக்ரெசிவ். ரெண்டாவது வந்து வெளியில யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு இது பிடிக்கல, இது நான் ஆனா வெளி காமிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். பாசிவ் அக்ரெசிவ். இமோஷனல் உணர்ச்சி வசப்படுறேன், ஆனா ஒரு உணர்ச்சி நான் வெளி காமிக்கிறேன், இன்னொருத்தங்க வெளி காமிக்க மாட்றாங்க. ஸோ அப்போ அதை சப்ரெஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸ்பிரஷன் அண்ட் சப்ரெஷன். எக்ஸ்பிரஸிங் இமோஷன், சப்ரெஸிங் எமோஷன். உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது, உணர்ச்சிகளை உள்ள அப்படியே அமுக்கி வச்சுக்கிறது. ஸோ இது 2 விதமா நம்ம எமோஷனில் பார்க்குறோம் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, இந்த இமோஷனை நான் எப்படி டீல் பண்ணுறது. என்கிட்ட வரக்கூடிய நெகட்டிவ் இமோஷன்ஸை வெளியில போறதுக்கு முன்னாடி, அதாவது நான் என்னுடைய வார்த்தைகள் மூலமாவோ இல்ல செயல்கள் மூலமாவோ வெளியில காமிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இருக்கும்ல நமக்குள்ள திங்கிங் ப்ராசஸ், அது நான் என்ன பண்றது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இமோஷன் நம்மள என்ன செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த உணர்ச்சி வசப்படுறோம் அப்படின்னா, என்னுடைய எண்ணங்கள் மூலமா என்னுடைய திங்கிங் பேட்டர்ன், இல்லை என்னுடைய அணுகுமுறை, இல்லை என்னுடைய ஆட்டிடியூட், இல்லை என்னுடைய பெர்செப்ஷன், நான் எப்படி விஷயங்களை பார்க்குறேன், உணர்றேன், ப்ளஸ் அதை எப்படி நான் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் பேசிஸ். அதுலேருந்து தான் நம்மளுடைய எண்ணம் வருது, அந்த எண்ணத்துலேருந்து தான் உணர்வு வருது, உணர்வுலேருந்து தான் புத்தி வேலை செய்யுது, புத்தியிலேருந்து தான் நம்ம செயல்கள் செய்கிறோம். ஸோ இந்த இமோஷன் ஆகும்போது, இந்த உணர்ச்சி வசப்படும் போது நம்மளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம நம்மளே நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது என்ன வேணா இருக்கலாம், கோவமா இருக்கலாம், இல்லை பயமா இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்லை போட்டி பொறாமையா இருக்கலாம், இல்லை ஈகோவா இருக்கலாம், அகங்காரமா இருக்கலாம். எப்போ நம்ம உணர்ச்சி வசப்படுறோமோ, அது வெளியில படுறோமோ இல்லை உள்ள படுறோமோ, அப்போ நானே என்னை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் என்னையே என்னோட இமேஜ் எனக்கு மாறி போயிடுது. இப்படி நான் செஞ்சுட்டேன், இல்லை இப்படி நான் பண்ணிட்டேன், என் மனசு ஃபீல் பண்றதை நான் பார்க்கும்போது என்னையே எனக்கு பிடிக்கல. ஸோ மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுறத வெளியில காமிச்சிருவாங்க. ஸோ அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, அதனுடைய விளைவுகள் இன்னும் அதிகமாகுது. ரொம்ப சில பர்சன்டேஜ் உள்ளேயே வச்சு அது பதிலுக்கு பதில் பழி வாங்குவாங்க. அது வேற கேட்டகரி. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கணும். நான் எப்பெல்லாம் உணர்ச்சி வசப்படுறனோ, அப்போ என்னுடைய கான்ஃபிடென்ஸ், என்னை பத்தியே நான் நினைச்சிருக்கக்கூடிய ஒரு இமேஜ், இல்லை என்னை பத்தியே நினைச்சிருக்கக்கூடிய நான் ஃபீலிங், என்னுடைய மனோபலம் ரொம்ப குறைஞ்சிருது. ஸோ எப்போ நான் மனோபலம் குறையுதோ, அப்போ நான் வாழ்க்கையில துக்கத்தை அனுபவிக்கிறேன். அப்போ என்னால் என்னையே எனக்கு ஒரு கேள்வி வந்துடுது. நான் ஏன் இப்படி பண்றேன், எனக்கு இப்படிலாம் ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. ஒன்று நம்ம 2 விதம் தான் செய்வோம். ஒன்று நம்ம இன்னொருத்தங்களை பிளேம் பண்ணுவோம், இல்லை நம்மள நாமே ரொம்ப பிளேம் பண்ணிக்கிட்டு நம்ம ரொம்ப கீழே கில்ட்டி ஃபீலிங்ல, அதாவது தன்னை பத்தியே கீழான நினைச்சு போயிடும். ஸோ இந்த 2 ஸ்டேட். ஒன்று மற்றவங்கள நம்ம பிளேம் பண்றோம், இல்லை பழிய தூக்கி இன்னொருத்தங்க மேல போடுவோம். ஸோ நான் எஸ்கேப் ஆயிடலாம், நான் எந்த தப்பும் பண்ணலை. இல்லைன்னா கீழே இன்னும் கொஞ்சம் நான் என் மேலேயே பண்ணிட்டு, ஆமா நான் தான் எல்லாமே செஞ்சேன், நான் தான் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் ரொம்ப கீழே கில்ட்டி ஃபீலிங்ல போயிடுறேன். ஸோ இமோஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இதுதான் நம்மள பண்ணுது. ஒன்று நம்மள வெளிமுகமா ஆக்கி மற்றவங்க கிட்ட பிரச்சனை பண்ண வைக்குது, இல்லை தன் மேல தாக்கம் வச்சு தன்னையே துக்கப்படுத்திக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி உணர்ச்சிகள் நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் நாளுக்கு நாள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இமோஷன் இருக்கும். எல்லாருக்குமே இந்த இமோஷன் தான், இந்த விஷயத்த தான் நான் உணர்ச்சி வசப்படுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பயம் அவங்களுடைய மெயின் உள்ள ஒரு உணர்ச்சி இருக்கலாம். அந்த உணர்ச்சி பயத்தின் காரணமாக அவங்க நிறைய விஷயங்கள் செய்யலாம். தன் உள்ள பயம் இருக்கும், அதனால சண்டை போடுவாங்க, அதனால விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதனால மற்றவங்க கிட்ட எப்பவுமே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா காரணம் என்ன, நம்ம வெளியில பார்க்கக்கூடிய ஆக்ஷன் அவங்க எனக்கு குறை சொல்றாங்க, அவங்க என்ன எப்பவுமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, அவங்க என் மேல கோவப்படுறாங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன காரணம், அந்த காரியத்திற்கு உள்ள அந்த காரியம் அவங்க ஏன் செய்யறாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. எங்க அவங்க கிட்ட இருக்கிறது ஏதாவது போயிடுமோ, இல்லைன்னா அவங்க இன்செக்யூரிட்டி இருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு நான் சில காரியங்கள் செய்யறேன் அப்படின்னா ஏன் செய்யறேன், அந்த காரியத்திற்கு என்ன காரணம், இது நம்ம கிட்டே நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இல்லை ஒருவேளை எனக்கு பயம் இருக்கு, இல்லை ஒருவேளை எனக்கு ஈகோ காரணமா இருக்கலாம், நான் தான் ரொம்ப எல்லா விஷயத்துலயும் நான் தான் கரெக்டா இருக்கணும், மற்றவங்க என் விஷயத்த கேட்கணும், இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நம்ம கிட்ட இருக்குன்னா அதுதான் காரணம்.
ஸோ அதன் வெளிப்பாடாக நான் என்ன பண்ணுவேன், மற்றவங்களை எப்போவுமே வந்து அவங்க பேசும்போது கட் பண்ணுவேன், இல்லை அவங்க சொல்லக்கூடிய ஐடியாஸை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இமோஷனல் ஆகிறோம் அப்படின்னா, உணர்ச்சி வசப்படுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நான் வந்து உணர்ச்சி வசப்படும் போது என்ன காரியம் என் மூலமாக வெளிவருது, அது வந்து வெளிப்படுத்துகிற, அதாவது ஆக்டிவ் அக்ரெசிவாகவும் இருக்கலாம், இல்லை பாசிவ் அக்ரெசிவாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் பர்சனாலிட்டி ஆக்டிவ் அக்ரெசிவ், அதாவது நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கீங்க, எக்ஸ்பிரசிவாக இருக்கீங்கன்னா, ஒன்று நீங்கள் கோவப்படுவீங்க, இல்லை அவங்க கிட்ட கத்துவீங்க, இல்லை அவங்கள வந்து திட்டிடுவீங்க, இல்லை அந்த மாதிரி ஏதாவது வெளிப்படுத்துவீங்க ஆக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நோட் பண்ணணும். ரெண்டாவது, ஒருவேளை நான் வந்து பாசிவ் அக்ரெசிவ் பர்சனாக இருக்கேன் அப்படின்னா, நான் யாராவது அவாய்ட் பண்ணுறேன்னா, யாருக்கிட்டையாவது நான் வந்து அவங்க ஃபோன் வந்தால் நான் எடுக்க மாட்டேறேன்னா, இல்லை அவங்கள பற்றி கேட்டாவே நான் எங்கேயாவது காதை பொத்திட்டு நான் போயிடுறேன்னா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ என்ன காரியம் செய்கிறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னே, ரெண்டாவது ஓகே இந்த காரியம் நான் செய்கிறேன், இதுக்கு என்ன காரணம், என் மனசுக்குள்ள என்ன காரணத்தினால, என்ன ஒரு இமோஷன், என்ன ஒரு உணர்ச்சியால் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது பயமாக இருக்கலாம், இல்லை இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம், இல்லை வந்து ஈகோவாக இருக்கலாம், இல்லை ஒரு அட்டாச்மெண்ட், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு பிடிச்சது இது, இதை யாரும் எடுக்கக்கூடாது, இது எனக்கு நிறைய வேணும் அப்படின்ட்டு ஒரு லோபமாக இருக்கலாம், என்ன வேணா காரணமாக இருக்கலாம். அந்த காரணத்தை நான் வந்து டீப் காரணம், அந்த டீப் இமோஷனை நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கிளியராக ஒரு மேப் இருக்குது. ஓகே இந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணுறேன், இதுதான் முன்னாடி, இதுதான் இதோடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை ரெண்டுத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் வந்து சரி நான் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நம்பர் 1, இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொல்யூஷன் நம்பர் 1, அதாவது எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துப்போமே, என்கிட்ட இருக்க நல்ல குணங்கள் வந்து ஹீரோ, என்னுடைய ஹீரோ. என்கிட்ட இருக்க கெட்ட விஷயங்கள் இல்லை கெட்ட குணங்கள் வந்து பார்த்தோம்னா என்னுடைய வில்லன். ஸோ என்கிட்ட ஹீரோவும் இருக்காங்க, வில்லனும் இருக்காங்க. ஸோ என்னுடைய ஹீரோ என்னென்ன அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து வில்லனை நம்ம எழுதிட்டோம், இதுதான் வில்லன், இந்த மாதிரி எனக்கு இமோஷன் இருக்குது, இந்த மாதிரி உணர்ச்சி உள்ளே இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி காரியம் செய்கிறேன் அப்படின்றது வில்லன். என் வில்லனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்னுடைய ஹீரோவை நான் எழுதணும். என் ஹீரோ என்னது, என்னுடைய விசேஷங்கள் என்னென்ன, என்னுடைய கெப்பாசிட்டி என்னென்ன, என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம், என்னுடைய யுனிக்னஸ் என்ன, என்னுடைய இன்னர் பியூட்டி, என்னோட உள் அழகு என்ன, என்னோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, என்னுடைய சக்திகள் என்னன்னு நான் எழுதணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஓகே என்கிட்ட உதாரணத்துக்கு ஒருத்தவங்க சொல்லலாம், என்கிட்ட நான் ரொம்ப இனிமையாக இருப்பேன், என்கிட்ட வந்து எது வந்தாலும் நான் என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுடைய விசேஷத்தன்மை, அவங்களுடைய கெப்பாசிட்டி. ஸோ அதான் அவங்களுடைய ஹீரோ. ஸோ என்னுடைய ஹீரோ வந்து நான் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன், அது என்னுடைய ஹீரோ. எக்ஸாம்பிள் வில்லன் வந்து எனக்கு ஈகோ இருக்குது, இல்லை எனக்கு பயம் இருக்குது, அதனால நான் என்ன பண்ணுறேன், அந்த கான்சிக்வன்ஸ்னால நான் என்ன பண்ணுறேன், நான் சண்டை போடுறேன், இல்லை நான் வந்து மற்றவங்கள வந்து மதிக்க மாட்டுறேன், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் என்னுடைய ஹீரோ என்னோட வில்லனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொல்யூஷன் நம்பர் 1 வந்து ஹீரோ வந்து அதிகரிக்கணும். ஸோ ஹீரோவுடைய ப்ரெசன்ஸ், அதாவது நான் ஹோல் டே நான் எவ்வளோ தூரம் நான் ஹீரோவாக இருக்கேன். இப்போ நம்ம ஒரு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா முழு நாளில் நான் வந்து நிறைய காரியங்கள் வந்து என்னோட ஹீரோ ஸ்பேஸ்லேருந்து நான் செய்யலாம். அதாவது நான் ஒரு ஹீரோ, அதாவது என்னுடைய நல்ல குணங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி நிறைய காரியங்கள் நான் செய்வேன். அட் த சேம் டைம் என்னோட கெட்ட குணங்கள், என்னோட வில்லனர் வெளிப்படுத்துகிற மாதிரி நான் கெட்ட காரியங்களும் செய்வேன். ஆனால் நீங்கள் நைட்டில் நம்ம யோசிச்சு பார்த்தோம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இன்றைக்கி நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஓ இன்னைக்கு வந்து அந்த நாளில் நான் வந்து எதாவது கெட்ட காரியம் செஞ்சுருந்தேன் அப்படின்னா, தெரியுமா நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன், எனக்கு இது ஆயிடுச்சு, இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் கூட செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்கள் மனசை எது பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்தான் பாதிக்குது. ஏன்னா நான் என்னோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னோட வில்லனுக்கு தான் கொடுக்குறேன். ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன பிரச்சனை நடந்தது, இதுதான் நான் ஃபோக்கஸ் கொடுக்குறேனே தவிர என் ஹீரோ என்ன பண்ணான் அப்படின்னு நான் பார்க்குறதே இல்லை. என் ஹீரோ என்ன பண்ணாரு, நான் வந்து அதாவது நான் ஹீரோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் நிறைய மேபி அன்றைக்கி நான் யாருக்கா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இல்லை அன்றைக்கி அந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கலாம், இல்லை யாராவதுக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணியிருக்கலாம், இல்லை என் குழந்தைய நான் வந்து ஹோம்ஒர்க் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு வேலை நான் செஞ்சுருப்பேன். ஆனால் அதை நான் பார்க்குறதே கிடையாது. ஸோ சொல்யூஷன் நம்பர் 1, டீலிங் நெகட்டிவ் இமோஷன்ஸ், அதாவது என்னுடைய நெகட்டிவ் உணர்ச்சிகளை நான் டீல் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸிங் யோர் ஹீரோயிசம் ஆர் ஐடென்டிஃபையிங் யோர் ஹீரோயிக் ஆக்ஷன்ஸ் ஆர் ஹீரோயிக் ஹார்ட். என்கிட்ட வந்து ஹீரோ போன்ற ஒரு இதயம் இருக்குது, அந்த இதயத்துலேருந்து நான் நிறைய காரியங்களை செய்கிறேன், அதை ஃபஸ்ட்டு நான் வந்து கண்டுபிடிச்சி அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை என்னுடைய புத்தியில் எப்போவுமே வச்சுருக்கணும்.
ஸோ திருப்பி திருப்பி ஒரு நாள் ஃபுல்லாக இன்னைக்கு நான் எவ்வளோ நல்லா அமைதியாக இருந்தேன், இன்னைக்கு நான் எவ்வளோ நல்லா செஞ்சேன். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து நல்ல காரியங்களை செஞ்சுன்னு தான் இருக்கும். நம்மளுடைய நம்மளுடைய சக்திகள், நம்மளுடைய யூனிக்னஸ்லேருந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்கிறோம். ஆனால் அதை நம்ம வந்து ஐடென்டிஃபையே பண்ணுறதில்ல. அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏதாவது ஒன்று செஞ்சால் அவார்டு கிடைச்சதே, இது நடந்துச்சு, சும்மா ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு விட்டுருவோம், இல்லை யார்கிட்ட சொல்லிட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அதே டே அது ஞாபகம் இருக்கிறது இல்லை. இல்லை ஒரு 4 நாள் கழிச்சு டோட்டலாக யாரோ செஞ்ச மாதிரி நம்ம மறந்துடுறோம். இதனால என்ன ஆயிடுது, நம்ம மனசுல வந்து அதிகரிக்கிறது வந்து அதிகமா நம்மளுடைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் உள்ளுக்குள்ள இருக்கே தவிர நம்மளோட பாசிட்டிவ் வந்துக்கு இடமே கொடுக்கறது இல்லை நம்ம. ஸோ சொல்யூஷன் நம்பர் 1, என்னுடைய ஹீரோயிக் ஹார்ட், என்னுடைய ஹீரோ போன்ற இதயத்தையும் என்னுடைய ஹீரோ போன்ற என்னுடைய ஆக்ஷன்ஸையும் நான் நினைவில் திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட வில்லன் வரவே மாட்டார். ஏன்னா எனக்கு டைமே இல்லை, எனக்கு ஃபோக்கஸே வந்து என்னோட ஹீரோ மேலே இருக்கு. இன்னொரு விஷயம், இன்னொரு சொல்யூஷன் நம்பர் 2ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, யூஸ்வலி இன்னொரு விஷயம், நான் எப்பெல்லாம் இமோஷனல் ஆகுறனோ அப்போல்லாம் நான் வந்து உடனே வந்து நான் யோசிக்கிறேன், நான் ஏன் இப்படி ஆனேன், ஏன் இப்படி பண்ணுச்சு அப்படின்னு நம்ம உடனே வந்து அந்த இமோஷனலுக்குள்ள ரொம்ப ஆழமா போயிடுறோம். இப்போ அந்த மாதிரி ஆழமா போகும்போது என்ன ஆயிடுதுன்னா, அது ஆழமா போக போக உங்க மனசு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கதை எக்ஸ்கியூசஸ்லாம் சொல்ல சொல்ல இதயம் ரொம்ப வீக் ஆயிடுது. ஏன்னா நான் ஃபுல்லா நோண்டிட்டு இருக்கிறது வந்து இப்போ கிணறு நோண்டும் போது டீப்பா போக போக அழுக்கு இதெல்லாம் வந்துட்டே இருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா, நான் வந்து ட்ரை பண்றேன் ஏன் நான் எமோஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ப்ராசஸ்ல வரக்கூடிய எல்லா நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் என் மனசை ரொம்ப பாதிக்குது. ஸோ அப்போ வில்லனை நான் டீல் பண்ணணும் அப்படின்னா சொல்யூஷன் நம்பர் 2, ஹீரோ இருக்கும் போது மட்டும்தான் வில்லனை டீல் பண்ணணும். அதாவது நான் ரொம்ப அமைதியா இருக்கேன், என்னுடைய எவ்வளோ நல்ல சக்திகள் இருக்கு, எனக்கு நான் வாழ்க்கையில எவ்வளோ நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கேன், நான் வந்து ரொம்ப வந்து எனக்கு இரக்கமானவன், நான் வந்து ரொம்ப பொறுமையா வாழ்க்கையில நிறைய விஷயம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட்ல மனசை வந்து ஒரு நல்ல நிலையில தன்னை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி தன்னை நல்லா என்கரேஜ் பண்ணி அந்த நல்ல ஸ்டேட்ல இருக்கிறது தான் ஹீரோயிக் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அந்த மனசு அந்த ஸ்திதியில இருக்கும் போது மட்டும் நான் என்னுடைய வில்லனை கொண்டு வரேன். ஓகே, இப்ப என்ன பிரச்சனை எனக்கு, ஏன் இப்படி நான் கோவப்பட்டேன், ஏன் பயப்படுறேன் அப்படின்னு நான் வந்து அந்த வில்லனை வந்து டீல் பண்ணலாம். ஏன்னா ஹீரோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஹீரோ பவர்ஃபுல்லா இருக்கும்போது தான் வில்லனை வந்து டீல் பண்ண முடியும். நான் நிறைய வாட்டி என்ன பண்றேன் அப்படின்னா, ஹீரோவை கொண்டு வரதே கிடையாது. ஹீரோ எங்கேயோ தூங்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் ஹீரோ இருக்கு, ஆனா தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம மனசு மறந்துருக்கும். நம்ம அந்த டைம்ல வில்லனை வந்து கொண்டு வரும். வில்லன் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல வில்லன் பாட்டு வந்துகிட்டே இருப்பாரு. அப்ப என்ன ஆகும், வில்லனை அலோவ் பண்ணி அவர் அந்த வில்லன் வந்து நம்மள மனசை நல்லா நோகடிச்சு நைட்டு நொந்து போய் வாழ்க்கையே என்னடா அப்படின்னு ஆயிடுது. இல்ல நம்மளை பத்தி நம்மளுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் ஹீரோ எழுந்துக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வில்லன் ரொம்ப டார்ச்சர் பண்ணியாச்சு நம்மள. ஸோ இதுதான் சொல்யூஷன் நம்பர் 2. சொல்யூஷன் நம்பர் 1, ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் அதிகரிக்கணும். ஹீரோவோட அவேர்னஸ்ல நம்ம வரணும். பாசிட்டிவ் தாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம செய்யக்கூடிய பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். 2வது, ஹீரோ இருக்கும் போது மட்டும்தான் வில்லனை கொண்டு வரணும். அதாவது நான் என்னை பத்தி என்கிட்டயே நான் நல்லா பேசி என்னை பத்தி நான் ஒரு நல்ல ஃபீலிங்ல இருக்கும் போது மட்டும்தான் என்னோட நெகட்டிவ், என்னோட பிரச்சனை, என்னோட வீக்னஸஸ், என்னோட குறைகளை நான் வந்து என் மனசுக்குள்ள கொண்டு வந்து அதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும் அப்படின்றது பாக்குறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ தேர்டு வந்து சொல்யூஷன் நம்பர் 3. இப்போ நம்ம எப்போ உணர்ச்சி வசப்படுறோமோ யூஸ்வலி என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஒர்க்கில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நேச்சுரலாகவே நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், என் வாழ்க்கையில் யாரெல்லாம் கனெக்ஷனில் இருக்காங்களோ அவங்க கிட்டலாம் நான் என்ன பண்ணுவேன், அந்த இமோஷனலை ஷேர் பண்ணுவேனோ இல்லை வந்து வெளிப்படுத்திடுவேன், காமிச்சிருவேன். இப்போ என்னுடைய ஒர்க்கில் ப்ராப்ளம் நடக்குதுன்னா உடனே என் ஒய்ஃப் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை ஹஸ்பண்ட் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை அம்மா அப்பா தங்க அண்ணா யாராவது டெக்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆனா கூட, கொஞ்சம் எனக்கு பிடிக்காத மாதிரி எதாவது பேசினா கூட உடனே வந்து என்னோட எமோஷனை அவங்க மேலே நான் காமிச்சிருவேன். அதாவது அவங்க மேலே கோவப்பட்டுருவேன், இல்லை அவங்க கிட்ட அந்த வெறுப்பை காமிச்சிருவேன், இல்லை அவங்க செஞ்ச ஒரு சின்ன தப்பை கூட பெருசாக்கி நான் அவங்க கிட்டே உணர்ச்சி வசப்பட்டுருவேன். ஸோ ஆல்ரெடி என் ஒர்க்கில் நான் உணர்ச்சி வசப்பட்டாச்சு, இப்போ அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி வீட்லையும் மற்ற உறவுகளையும் ஆயிடுது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ எப்பெல்லாம் நான் உணர்ச்சி வசப்படுறனோ மெயின் திங், எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த டைம்ல ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ வேற யாருக்கிட்டையும் நான் தொடர்பு வச்சுக்காம இருந்தா ரொம்ப நல்லது.
ஸோ நான் மைண்டே சரியானதுக்கப்புறம், நான் கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம், கொஞ்சம் இறங்குனதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் பேசலாம், பழகலாம், அவங்க கிட்ட என்ன வேணுமோ அதை செய்யலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்ன பண்ணுறேன்னா, இருக்கிற இங்கேயும் மெஸ்அப் பண்ணி, அங்கேயும் மெஸ்அப் பண்ணி, அப்புறம் கடைசியில் என்ன ஆயிடுது, சே நான் ரொம்ப கெட்டவ, இல்லை நான் ரொம்ப கெட்டவன், இதுவும் இங்கேயும் பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனை, யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்றாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இங்கேயும் இவங்களையும் சொதப்பிட்டேன், அவங்களையும் சொதப்பிட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிற பிரச்சனையும் இன்னும் அதிகரிச்சு எல்லா சைடுமே நம்ம வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக தன் மேலே பிளேமை போட்டு இன்னும் ஃபீலிங்கில் போயிடுறோம், இன்னும் இமோஷன் உணர்ச்சிகளில் போயிடுறோம். ஸோ பெஸ்ட்டு திங் நம்ம வந்து யார் என்ன கேட்டாலும் அந்த டைமில் நம்ம இமோஷனலாக இருக்க டைமில் நம்ம சொல்லலாம், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன், இன்னும் ஒரு ½ hourல வரேன், இன்னும் ஒரு 1 hour நான் சொல்கிறேனே உங்களுக்கு. அது யாராக இருந்தாலும் சரி, பர்டிகுலராக லவ்விங் ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட நம்ம அது சொன்னோம் அப்படின்னா, அந்த ஸ்பேஸ், அதாவது என்னுடைய ஸ்பேஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஃப்யூச்சராக வரக்கூடிய பிரச்சனைகளில் வந்து நான் தப்பிச்சுக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் நான் வந்து இந்த ஃபீலிங் கொஞ்ச நேரம் என்கிட்ட, இந்த உணர்ச்சி என்கிட்டேருந்து என் மனசுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்குனதுக்கப்புறம் எப்போவுமே எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, அந்த பீக் டைம் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் அது அப்படியே குறைஞ்சு போயிடும், சோடா வாட்டர் போல் அப்படியே குறைஞ்சு போயிடும். ஸோ அந்த டைம் மட்டும் நான் என்னை கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன், நான் வந்து எனக்கு யாரெல்லாம் நான் யாருக்கிட்டையும் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா பெட்டர். இல்லை அந்த மாதிரி இருக்க முடியாது, அப்போ கூட எனக்கு யாராவது என்கிட்ட கேட்பாங்க, பண்ணுவாங்க, ஒர்க்கில் அப்படி இருக்குது அப்படின்னா டிலே பண்ணிக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு சொல்கிறேனே, நான் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்தை சொல்லட்டுமா, ஒரு 5 நிமிஷம் சொல்லட்டுமா அப்படின்னு நான் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் ரொம்ப வந்து என்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னால் என்னுடைய ஒரு பேட் ஸ்பேஸ், நான் எமோஷனல்ன்றது என்னுடைய ஒரு பேட் ஸ்பேஸ், எனக்கு கெட்ட ஒரு இடம், நான் இருக்கிற அந்த இடம் வந்து ஒரு சரியான மனநிலையில் நான் இல்லை, கெட்ட மனநிலை, அந்த மனநிலையிலேருந்து நான் எந்த எண்ணம், எந்த சொல், எந்த செயல் செஞ்சாலும் அது வந்து பிரச்சனையில் போய் முடியுது. அதனால நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன், நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். சார் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இது வந்து சொல்யூஷன் நம்பர் 3. ஸோ இந்த 3 சொல்யூஷன்களையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாகவே நம்மளுடைய உணர்ச்சி வசப்பட்டு அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம நல்லாவே தப்பிச்சுக்கலாம். ஸோ மெடிடேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹீரோ சொல்கிறோம்ல, இந்த நல்ல என்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயத்த, நல்லது நான் வந்து என்னுடைய ஆத்மாவில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்கணும். கெட்டது வரும்போது நான் வந்து கெட்டவ கிடையாது, கெட்டது நல்லது என் ஆத்மாக்குள்ள இருக்கு, ஆத்மா நான் ஒரு உயிருள்ள ஆத்மா, என்கிட்ட நல்ல எண்ணங்களும் வருது, கெட்ட எண்ணங்களும் வருது. ஆனா உண்மையான சொரூபம் வந்து நான் நல்ல எண்ணங்கள், தூய்மையான இருக்கக்கூடியதான் என்னுடைய இயல்பு. ஆனா இப்ப இந்த கோபம், இந்த பயம், இந்த எண்ணங்கள்லாம் வர்றதுனால நான் இமோஷனல் ஆயிடுறேன், உணர்ச்சி வசப்படுறேன். ஆனா நான் என் மேல நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நம்ம ஒரு ஜேர்னில இருக்கும், நம்மளுடைய கோல் வந்து தூய்மையான ஒரு சொரூபம் நம்மளுது, எப்பவுமே அமைதியாகவும், எப்பவுமே அன்பாகவும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது தான் நம்மளுடைய இயல்பு. ஆனா அந்த இயல்புல இருந்து நம்ம இப்ப கொஞ்சம் மிக்ஸ் ஆயிட்டோம். ஸோ இப்போ ஜேர்னி வந்து இதுல இருந்து நான் இந்த இப்ப இருக்கிற ஸ்டேட்ல இருந்து என்னோட பர்ஃபெக்ட் ஸ்டேட், என்னுடைய எப்பவுமே சுகமா இருக்கக்கூடிய ஸ்திதிக்கு நான் போறேன். அதுதான் என்னோட உண்மையான இயல்பு. ஆனா அது போயிட்டு இருக்கும் போது என்னோட நல்லதும் வரும், கெட்டதும் வரும். ஸோ என்னோட கெட்டதை பார்த்து நான் வந்து குறைப்பட்டுக்கிட்டு, நான் என்னையே பார்த்து இன்சல்ட் பண்ணி நான் இன்னும் கீழே போறதுக்கு பதிலாக நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். சரி, எனக்கு கோவம் வருதா, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எனக்கு வந்து பயம் வருதா, இட்ஸ் ஓகே. எனக்கு டென்ஷன் ஆகுதா, இட்ஸ் ஓகே. எனக்கு பேராசை இருக்கா, இட்ஸ் ஓகே. அது ஏன் வருது, வரக்கூடாது எனக்கு, அது நான் ரொம்ப கெட்டவள் ஆயிட்டேனே, இல்லை கெட்டவன் ஆயிட்டேன், அது ஜட்ஜ்மெண்ட் அரவுண்ட் தட் இமோஷன். என்னுடைய இமோஷனை விட அந்த ஜட்ஜ்மெண்ட், இது சரி இது தப்புன்று நான் போறேன்ல, அப்ப அதுலதான் என்னுடைய நிறைய எனர்ஜி போய் என்னால் அதுல இருந்து மீளவே முடியறதில்ல. ஸோ என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடையே வந்து என் வாழ்க்கையே ரொம்ப இதுவாயிடுது, ரொம்ப பிரச்சனையாயிடுது. ஸோ மெயின் விஷயம் வந்து என்ன நடந்தாலும், என் மூலமா நான் என்ன காரியங்களை செஞ்சாலும் நான் மாறணும், இந்த உணர்ச்சி வசப்படலேருந்து நான் மீளணும், இந்த உணர்ச்சி என்கிட்ட இருந்து போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அக்செப்டன்ஸ் ஆஃப் தட் இமோஷன். அதாவது ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட் இமோஷனில் இருக்க ஜட்ஜ்மெண்ட் வந்து நான் வெளிப்படுத்தணும். அதாவது அந்த வெளிப்படுத்தின ஜட்ஜ்மெண்ட்டை அதுலேருந்து நான் வந்து மாறணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நான் மீளணும். ஸோ என்ன நடந்தாலும் இட்ஸ் ஓகே. என்னுடைய கடைசி ஸ்டேஜ் வந்து நான் இங்கே போய் அடைய போகிறேன், இது என்னோட ஜேர்னி. ஓகே, நான் 4 நல்ல காரியம் செய்வேன், 2 கெட்ட காரியம் செய்வேன், இல்லை 6 கெட்ட காரியம் செய்வேன். ஆனால் அதுலேருந்து நான் மாறணும் அப்படின்னா இட்ஸ் ஓகே, நீ செஞ்சுட்ட,
பரவாயில்ல, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய நல்ல ஹீரோ ஸ்பேஸுக்கு கொஞ்சம் போகலாம், கொஞ்சம் நம்மளை பற்றி நல்லா ஃபீல் பண்ணலாம், நம்மளை பற்றி நல்லா ஃபீல் குட், ஃபீல் கிரேட் அபவுட் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பிரச்சனை, ஓகே இப்படி பண்ணிட்டேன்னா சரி நான் என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம ஆத்மா வந்து நர்ச்சரிங் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளே நம்ம பாலனை பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம கோர்ட்டில் வந்து லாயரும் ஜட்ஜும் பண்ணுற மாதிரி நம்ம ஆத்மாவை என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிறையில் வைக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் அப்படியே சந்தோஷப்படுறோம், அப்புறம் திரும்பி மீண்டும் சிறையில் போயிட்டு துக்கம் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது ஆத்மா வந்து தன்னோட உண்மையான ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. ஸோ ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த இது வந்து என்னுடைய ஜேர்னி. இந்த ஜேர்னியில் நான் வந்து என்னை பாலனை பண்ணிக்கிட்டே நான் என்னை என்கரேஜ் பண்ணி என்னுடைய வில்லனை நான் அதிகரித்து அதிகரிக்கும் போது என்னோட வில்லன் அதை பார்த்து நான் வந்து பயப்படாமல் அதுக்கு வந்து நான் என் ஹீரோவை அதிகரித்து என் வில்லனை வந்து நான் வந்து மெதுவாக குறைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வில்லன் 100% இருக்கலாம், 80லேருந்து 100 போயிடலாம். ஆனால் அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன். சரி ஓகே வில்லன் அதிகரிச்சுட்டாங்களா, அப்போ என்ன பண்ணணும், என்னோட ஹீரோ வந்து இன்னும் அதிகரிக்கேன், ஹீரோ வீக்காக போயிட்டார். ஸோ என்னை பற்றி நான் நல்ல எண்ணங்களை கிரியேட் பண்ணும் போது என்னுடைய ஹீரோ வந்து ஸ்ட்ராங் ஆகுறாரு. அப்போ ஸ்ட்ராங் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக அவனோட வில்லன் வந்து என்னால் டீல் பண்ண முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அவரை வந்து 80லேருந்து 50, 40, 20 அப்புறம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு கோவமே குறைஞ்சு போயிடும். ஏன்னா நான் என்னை பற்றி நிறைய அன்பான எண்ணங்கள், அமைதியான எண்ணங்களை நான் உருவாக்கிக்கிட்டே இருக்கேன். நிறைய நேரம் நான் உருவாக்குறேன், நான் என்னோட ஹீரோ ஸ்பேஸ்லேயே நிறைய நேரம் இருக்கேன். அதனால் ஆட்டோமேட்டிக்காக என் வில்லன் வந்து என்னை விட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து தாராளமாக மெதுவாகவும் பொறுமையாகவும் அதை நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா நம்மளோட உண்மையான சொரூபம் வந்து அமைதி, அன்பு மற்றும் குஷி. ஓம் சாந்தி.